அங்கும் ஒரு ஆலயம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் இப்பொழுதும் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் பெத்லகேமை தெரிந்து கொண்டார் என்றால் அதுலேயும் அநேக ரகசியங்கள். உலகத்திற்கு ஒரு மத்திய பகுதி இருக்கிறது என்றால் எதுவாக இருக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணினார்கள். இந்த பக்கம் அமெரிக்கா கண்டம் இருக்கிறது, இந்த பக்கம் ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கிறது, இந்த பக்கம் ஆசியா கண்டம் இருக்கிறது, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா இருக்கிறது. முழு உலகத்தையும் அப்படியே பார்த்து அதுக்கு ஒரு மத்திய பகுதி, சென்டர் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்டு எங்கே இருக்கும், அதுக்கு ஒரு புள்ளி இருக்கணுமே, ஒரு சென்டர் மத்திய பகுதி எது கண்டுபிடிக்கலான்னு அவங்க வச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தால் உலகத்திற்கே ஒரு மத்திய பகுதி பெத்லகேம். அல்லேலூயா. அப்போ வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், உலகத்தின் நடுநாயகமாக இருக்கிற தேவன், உலகத்தின் மத்திய பகுதியில் தான் அவர் மனிதனாய் அவதரித்தார். அவர் நினைச்சிருந்தா அந்த நாட்களில் ராஜாக்கள் இருந்தாங்க. ஏரோது ராஜா இருந்தான் என்பதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜ குடும்பங்கள் பல தேசத்தில் அரசாட்சி பண்ணினாங்க. அவர் நினைத்திருந்தால் ராஜ குடும்பத்தில் அவர் பிறந்திருக்கலாம். ராஜ குடும்பத்தில் பிறந்து நிறைய நகைலாம் போட்டு கிரீடெல்லாம் வச்சு அப்படியே ராஜகுமாரனாய் வெளிப்பட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. ஒரு ஏழை தச்சனுடைய குடும்பத்தில் அவருக்கு அந்த சொந்த வீட்டை விட்டு அவங்க பெத்லகேமுக்கு வர்றாங்க. நாசரத்தை விட்டு பிரசவ காலம் வந்து விட்டது. சத்திரத்தில் கூட இடம் இல்லை. அந்த நாட்களில் சத்திரத்தில் தான்